தேவனுடைய வார்த்தை கடந்து போகலாம். ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பாருங்க, இந்த ஏசாயா 41 அதிகாரம் 10லேருந்து 20 வசனம் பார்க்கும்போது தேவன் இந்த பகுதியில் இஸ்ரவேலுக்குள்ள பார்த்தீங்கன்னா 8 விதமான வாக்கு தத்தங்களையும் கட்டளைகளையும் இந்த இடத்துல சொல்வதை நாம் பார்க்கிறோம். முதல்ல அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இதான் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஸ்டார்ட் பண்ண பாருங்க. இப்போ போன வாரம் என்ன பார்த்தோம், கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ எவைகளை குறித்தும் யாரை குறித்தும் என்ன பண்ணாத, முதல்ல பயப்படாத. அப்போது தேவ பிள்ளைகள் பயப்படாமல் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா பயப்படாமல் இருக்க முடியும். ஏன்னா அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா அடுத்து ஒரு வாக்கு கொடுக்குறாரு. என்ன வாக்கு கொடுக்குறாரு? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அப்போ பாருங்க, கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் தொடர்ந்து பயந்துட்டு இருக்காங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுற அப்படின்னா பயத்தை என்ன பண்ணுற, முன் வைத்துட்டு இருக்க. அப்போ பயத்தை முன் வைக்கிறியா, கர்த்தரை முன் வைக்கிறியா? அப்போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதை முன் வைக்கிறோம், அதான் போன வாரம் பார்த்தோம் பாருங்க. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் கர்த்தரை முன் வைக்கலை. சொன்ன பார்த்தீங்கன்னா நிறையா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா இயேசு பக்கத்தில் தான் இருக்கிறார், இயேசு கூட தான் இருக்கிறார். ஆனால் கூட இருந்தும் ஏன் நன்மைகளை பெறலை, ஏன் அற்புதங்களை பெற முடியல அப்படின்றத பார்த்தீங்கன்னா போன வாரம் நம்ம நல்லா உள்நோக்கி போய் பார்த்தோம். எவ்வளோ காரியங்கள் கர்த்தர் என்ன பண்ணார், நம்மளோட கூட இடைப்பட்டார். பேசினாரா இல்லையா? அப்போ பாருங்கள், தேவன் உள்நோக்கி என்ன பண்ணுறாருன்னு நமக்கு அழைத்து செல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன், நீ சொல்கிற ஆண்டவரே கூட இருக்கீங்கன்னு, ஆனால் ஒன்றுமே பெறலை அப்படின்னு. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கேன், ஆனால் கூட இருக்கிறேன் என்ற உணர்வில் நீ வாழலை, நீ என்ன நோக்கி பார்க்கலை. நீ எதை நோக்கி பார்த்துருக்கன்னா வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நீ சந்திக்கும் பொழுது நீ பயத்தை முன்வைத்து அதை உற்று நோக்கி பார்த்துட்ருக்க. அப்போது கர்த்தர் சொல்கிறார், எதை பார்த்துட்ருக்க, எது மீது உன்னுடைய கவனம் இருக்குது, எதை நோக்கி நீ சென்று கொண்டு இருக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, முதல்ல பயத்தை வைக்கவே கூடாது. பாருங்கள், போன வாரம் நம்ம பிரசங்கம் பண்ணோம். இந்த பிரசங்கத்தில் கர்த்தரோட வாழ்க்கையில் பேசியிருக்கிறார் பாருங்கள். நீங்கள் இன்னும் பிரச்சனை சில காரியங்களை சந்திச்சிருப்பீங்க. சந்திக்கும் போது இந்த சத்தியத்தை அப்ளை பண்ணிங்களா கவனிச்சு பாருங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிருப்பீங்க. ஏன்னா இப்போ பிரச்சனை வந்துருச்சு, இப்போ நான் இதை பார்க்க மாட்டேன், ஏன்னா கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்கிறார், கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், கடவுள் என்ற தனிப்பட்ட விதத்தில் சொன்னார், நீ பயப்படாதன்னார் பாருங்க. அப்போ நீ அப்படின்னா கர்த்தர் சொல்கிறார், ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களை குறித்து கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாத அப்படின்னார் பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்லிட்டு என்ன சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோட கர்த்தர் பயப்படான்னு சொல்கிறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோடும் கர்த்தர் இருக்கிறார். அதுதான் கவனிக்கணும் பாருங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோடையும் தேவன் இருக்கிறார். அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இல்லை, பிரச்சனைலாம் இருக்கும். அதான் கொஞ்சம் பார்த்தோம் பாருங்க. ஒரு சாமியார் என்ன சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சாமியார்கிட்ட ஒரு அம்மா போய் உட்காந்து பேட்டி காணுது, ஐயா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இருக்கக்கூடாது, பிரச்சனையே இல்லாததுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சாமியார் என்ன சொன்னாரா, செத்துப்போ அப்படின்னாராம். ஏன்னா செத்து போனாதான் பிரச்சனையே இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விலகிக் கொள்ளுங்கள். என்றால் இந்த பூமி பிரச்சனையினாலே இருக்கிறது, எல்லா பிரச்சனையும் இந்த பூமிக்குள்ளே இருக்குது. பிசாசு என்னைக்கு விழத்தள்ளப்பட்டானோ இந்த பூமியை முழுவதும் பார்த்திங்கன்னா அங்கே பிரச்சனையும் அங்கே இருக்க தான் செய்யுது, இல்லாமல் கிடையாது பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரனாய் தாவீது இந்த பூமியை குறித்து சொல்லும் போது சொல்கிறான், மரண பள்ளத்தாக்குன்றான் பாருங்கள். அதனால தான் அங்கே சொல்கிறேன், நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தாவீது வாழ்க்கையை உற்று கவனிச்சாவே நம்ம நிறைய காரியத்தில் சக்ஸஸ் ஆகிடலாம். அவன் எப்படி சக்ஸஸாக அவன் வாழ்ந்தான், ஜெயிச்சான் அப்படின்னு தாவீது வாழ்க்கையை சரியாக உற்று பார்த்தா நமக்கு நல்லா தெரியும் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கூட சொல்கிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கில், இது மரண இருள் பள்ளத்தாக்கு எதுவும் அந்த பூமி. ஏன்னா எங்கே பார்த்தாலும் எங்கே மரணம் இருக்கும், எங்கே என்னென்ன இருக்கும் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த மழை பெய்கிற டயத்தில் எங்கே என்ன நோண்டி போட்டிருப்பானே தெரியாது, நடக்கிறதுக்கே பயமாக இருக்கும். நான் அந்த சென்னையில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மழை பெய்ய பயப்படுவேன் நடக்கிறதுக்கு. ஏன்னா எந்த இடத்துல குழி இருக்கும், எந்த இடத்துல டவக்கு நம்ம பாட்டு உள்ளே விழுந்துருமோ வச்சுருமோ அப்படிலாம் ஒரு பயம் இருக்கும். உங்களுக்குலாம் அந்த பயம் இருக்குதா? இங்கிட்ட கூட அவ்வளோவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அங்கே நீங்கள் அங்கிட்டலாம் வந்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், எங்கெங்கே தோண்டி போட்டிருக்காங்கன்னே தெரியாது. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ஒரு மரண பயம் கொஞ்சம் இருக்கும், மழை பெஞ்சிட்டாவே சில மரண பயங்களாக இருக்குது பாரு. அதே மாதிரி தான் தாவீது சொல்கிறான், மரண பள்ளத்தாக்கு. இந்த பூமியில் எங்கே பார்த்தாலும் என்ன கொடுமைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன்னா பிசாசு எங்கே தான் இருக்கான், இந்த பூமியில் இருக்கிறான். இந்த பூமியில் பிசாசு இருக்கிறனால தான் பிரச்சனை எல்லாமே இருக்குது. ஆனால் பிசாசு இருக்கிறான் பாருங்கள்,
அவன் இருக்கிறான், பிரச்சனை இருக்கு, எல்லாமே இருக்கு. இவைகள் மத்தியில கடவுள் என் கூட இருக்கிறார். அவர் வாக்குப்படி இருக்கிறார். அதை தான் போன வாரம் பார்த்தோம். கடவுள் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அதனால அவர் எல்லா பிரச்சனையிலிருந்து என்னை வந்து தப்பி வச்சு வெளியே கொண்டு வருவார். அவர் எனக்கு எல்லா காரியத்தை அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. ஆகையால் நான் எவைகளை குறித்து என்ன பண்ணுறது இல்லை, நான் பயப்படுறதில்லை. நம்ம சரியாக போனோம், நம்ம யாரை குறித்து பயப்பட அவசியமே இல்லை. ரெண்டாவது, கர்த்தரை முன் வைத்து பார்க்குறவங்க பயப்படவே மாட்டாங்க. அதை இன்னும் பார்த்தோம் பாருங்க. போன வாரத்தில் அந்த தாவீது வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, தாவீது லைஃப்பை படிக்கும்போதே எனக்கே ரொம்ப கொஞ்சம் பயம். என்னடா எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான். நான் அபிஷேகித்து எப்போ அவன் மேலே அபிஷேகம் வந்துச்சோ, ராஜா அபிஷேகம் வந்துச்சோ, அதுக்கப்புறம் பார்த்தா பயங்கரமான பிரச்சனை. அப்போ இருந்து பிரச்சனை தான், பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அதை பார்த்தாவே எனக்கே ஒரு மாதிரி என்ன அது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. ஆனால் மத்தியில் அவன் சக்ஸஸ் ஆனான், அவன் நல்லா தான் இருந்தான், வாழ்ந்தான். எப்படி வாழ்ந்தான் அப்படின்றதான் போன வாரம் பார்த்தோம், அந்த வசனத்தை பார்த்தோம். அவன் வாயின் வார்த்தையை சொல்லிட்டான் பாருங்க. அதை பார்த்தா கர்த்தர் சொன்னார், என்கிட்ட பேசினார். என்ன சொன்னார் பார்த்தியா, நீ அதை தான் பார்க்குற, நீ பார்க்குற விதம் சரியாக இருக்கணும். அது மத்தியில் அவன் எப்படி இருந்தான், சந்தோஷமாக எப்படி இருந்தான், எப்படி சக்ஸஸ் ஆனான், இவ்வளோ பிரச்சனை இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் இங்கே தான் பாரு அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணார். அந்த வார்த்தையில் பார்த்தா, அந்த ஒரு வார்த்தை மறுபடியும் பார்ப்போம், பார்த்து வாசிப்போம். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 16:8 அப்படியே தொடர்ச்சியாக போகலாம். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ பாருங்க, கர்த்தர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தாவீது அவனுடைய பிரச்சனையாக பார்த்துட்டு இருந்தானா உனக்கு வேற மாதிரி தெரியும். ஆனால் பிரச்சனை மத்தியில் அவன் சக்ஸஸ் ஆகி அவன் சமாதானமாக அதுக்கப்புறம் அவன் வாழ்ந்தானா, இவள் மத்தியில் வாழ்ந்தானா, அதுக்கு ரீசன் ஒன்று இருக்குது. என்ன ரீசன்னா, அவன் வாயில் வார்த்தையை கவனி. அவனே சொல்லிருக்கான் பாருங்க, என்ன அவன் கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வச்சிருக்கேன் அப்படின்னா பாருங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ காரியம் இருக்குது, அதை நான் முன் வைக்கிறதே இல்லை அப்படின்ட்டான். ஹலோ, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அதான் பண்ணுறோம். எப்போ பார்த்தா பிரச்சனையை உள்ளே வச்சு உள்ளே யோசிச்சுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறோம் பாருங்க. அந்த பிரச்சனை என்ன பண்ணால் நம்மளை பயமுறுத்துது. பல நேரம் பிரச்சனை பேசிகிட்டு இருக்குது, கர்த்தர் பேசுகிறாரு இல்லை, பிரச்சனையே பேசிகிட்டு இருக்குது. பிரச்சனை சொல்லுது, எப்படி நீ மேற்கொள்ள போகிற, எப்படி வாழ்க்கையில் வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் ஜெயிக்க போகிற, உன் குடும்பம் நிலவரத்தை பாரு, உன் குடும்பம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குது பாரு, நீ தப்பிச்சு வந்துடலாமா, மீண்டு வந்துடலாமா, இப்படிலாம் இருக்கலாமா பாருங்க. பல அந்த பிரச்சனை நமக்குள்ளே என்ன பண்ணுறதா ஏதோ ஒரு பயத்தை ஏற்படுத்துது. ஆட்களை காமிச்சு கடைக்காரன் வந்து நாளைக்கு வந்து நிற்க போகிறேன், இப்படி கேட்பானாக்கும் அப்படி கேட்பானாக்கும், நீ எப்படி கட்டிட முடியும், உன் வீட்டுக்கார வேலை இல்லாமல் இருக்கிறாரு, நீ இப்படி இருக்கிற, பணத்துக்கான சோர்ஸே இல்லாமல் இருக்குது, இவைகள்லாம் எப்படி வெளியே வர முடியும், யாரோ உனக்கு உதவின்னு ஒன்று செஞ்சால் கூட ஏதோ ரைட்டு, உதவி செய்யறதுக்கே யாரும் இல்லை, இப்படி மத்தியில் வந்து நீ வந்து ஜெயிச்சிருவேன்னு சொல்லி என்ன நம்பிக்கை உனக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி இந்த பிரச்சனையை முன்வைத்து பார்க்குறீங்க பார்த்தீங்களா. அந்த பிரச்சனை அதை அப்படியே நமக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த பிரச்சனையின் சத்தத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. கேட்குறோம், பிரச்சனையை பார்க்குறோம், கேட்குறோம், பிரச்சனையை பார்க்குறோம் முன் வச்சு. அப்போ வாழ்க்கையை என்ன பண்ணுறதா மாறாமே போயிடுது. வாழ்க்கையை எப்படி போகுது, திருப்பி பிரச்சனை பெருகிக்கிட்டே போகுது, பிரச்சனை சால்வ் ஆக மாட்டுது. நம்ம போய் உட்காந்து என்ன பண்ணோம், கர்த்தாவே என்ன பிரச்சனை விடுதலை ஆக்கவே மாட்டீங்களே, வெளியே கொண்டு வரவே மாட்டீங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு. நீ ஜெபம் பண்ணுறது எவ்வளோ நிமிஷம், 2 நிமிஷம். நீ பார்க்குறது எவ்வளோ நிமிஷம், எதை பார்த்துட்டு இருக்க, இன்னும் பிரச்சனை முன் வைத்துக்கிட்டே இருக்க அப்படின்றார். அப்போ பாருங்கள், எதெல்லாம் பிரச்சனை, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பயமுறுத்தி பல காரியத்தை அது வந்து பண்ணுதோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறார், ஸ்டாப் பண்ணு, அதை பார்க்காதன்றாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த தாவீது வாழ்க்கை உற்று நோக்கி பார்த்தோம். அவனுக்கு பல பிரச்சனைகள், பல காரியங்கள், பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்குது பாருங்கள். இவள் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா அந்த தாவீது பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தான்னா கர்த்தரை முன்வைத்தான். கர்த்தரை பார்க்கணும் பாருங்கள். ஆகையால் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இப்போ நான் இங்கே பிரசங்கம் பண்ணேன்னா எனக்கு 1008 விஷயம் இருக்குது, 1008 விஷயம் ஓடுது, 1008 காரியம் எல்லாம் வந்து என்னென்னமோ காரியங்கள்லாம் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள். என்னடா நம்ம செய்யாத ஒன்றெல்லாம் எல்லாம் நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, இதில் பண்ணாத விஷயத்தெல்லாம் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, காதில் ஓதிக்கிட்டு இருக்காங்க, எங்கிட்டோ வருது, என்னென்னமோ வருது, வந்துட்டு போகுது. கர்த்தரை பார்த்தோம்னா போச்சு, முடிஞ்சிச்சு. கர்த்தாவே உண்மை பார்க்குறேன், உமக்கு எல்லாமே தெரியும், நான் இதை பார்த்துட்டு இருந்தால் விழுந்து போயிடுவோம், ஊழியம் செய்ய முடியாது, எந்த காரியத்தை பண்ண முடியாது, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. கர்த்தர் நம்மை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறாரு, கடவுள் நம்ம கிட்ட என்ன சொல்கிறாரோ அதை நாம் நிறைவேற்றுவதற்கு தான் நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம் பாருங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறார், என் சித்தத்தை முன்வை, என்ன முன்வை, என் வார்த்தையை முன்வை. நான் அதை தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சொல்லி கர்த்தர் அனுப்பிட்டு மறுபடியும் நம்ம எதை தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறோம், திருப்பி எப்படி கட்ட போகிறேன், திருப்பி எப்படி ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதையே பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் விழுந்து போகிறோம் பாருங்கள். இதை பார்க்க வீழ்ச்சி அடைவீங்க பாருங்கள். பிரச்சனை நீங்கள் பார்க்கும்போது, பயத்தை பார்க்கும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை சோர்வடைய பண்ணும். முதல்ல சோர்ந்து போய் கடவுள் விட்டு உங்களை பிரிக்கும் பாருங்கள். கடவுள் விட்டு பிரிக்கிற காரணிகள் இது வேணாம். அப்படியே பார்த்தீங்கன்னா கரையை அரைக்கிற மாதிரி என்ன பண்ணால் வாழ்க்கை அரைச்சிடும், அப்படியே என்ன பண்ண அரித்து எடுத்துரும் பாருங்கள். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ இதை பார்ப்பதை முதல்ல என்ன பண்ண நிறுத்து. தாவீது என்ன பார்த்தான் அப்படின்றத கவனி. அப்போ தாவீது என்னை பார்த்தான், என்ன பண்ணுறான், வலது பரிசத்தில் அதை மாதிரி கர்த்தர் எப்படி வாசிங்க இந்த வசனத்தை மறுபடியும். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால்
நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ என்ன பண்ணாவான், அவரை நான் பார்க்குறேன், அவரை வலது பார்சத்தில் வச்சு முன் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பாருங்கள், இங்கே கவனிங்க, வார்த்தை விட்டுறாதீங்க, வார்த்தை தான் முக்கியம். அங்கிட்டு இங்கிட்டு கவனம் செலுத்தாமல் இங்கே கவனிங்க, வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன் வலது பார்சத்தை அப்படி நிப்பாட்டி வைக்கிறேன் அவரை? ஏன்னா நான் அவரை பார்க்குறத விட்டுட்டேன் அப்படின்னா நான் விழுந்து போயிடுவேன். அவரை பார்க்குறத விட்டுட்டு நான் சோர்ந்து போயிடுவேன். அவரை பார்க்குறத விட்டுட்டுனா பயம் எனக்குள்ள ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிடும். என்னை எல்லா பிரச்சனைகளையும் பயமுறுத்தி என்னை ஒன்றுலாம் ஆக்கி என்னை மரண பள்ளத்தாக்கில் தள்ளி விட்டுரும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பள்ளத்தாக்குகள் இந்த மாதிரி காரியம்லாம் உன் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் இதை ஆக்காமல் இருக்கணும்னா நீ இவைகளை பார்க்காத, என்ன பாரு, உன்னை அழைத்த கர்த்தரை பாரு அப்படின்றார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நல்லா சத்தமாக சொல்லுவோம், அல்லேலூயா. தைரியமாக உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் உங்கள் வாழ்க்கையில் இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ இவைகளை பார்ப்ப நிறுத்து. பாருங்கள், பரிசுத்தமான வாழ்க்கையில் சில நல்ல விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? அப்படியே விட்டுறக்கூடாது. எப்படி அவங்க வாழ்க்கையை ஜெயிச்சு எப்படி முன்னேறி போனாங்கன்னு அதெல்லாம் தான் வேதம் சொல்லுது. இவைகள்லாம் எழுதப்பட்டிருக்கு, இவைகள்லாம் பாருங்கள், நமக்காகவும் எழுதப்பட்டிருக்குன்னு வேதம் சொல்லுது. அப்போ இவர்கள் எப்படிலாம் ஜெயிச்சாங்கன்றதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ அவனுக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை. ராஜாவுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் எல்லாமே. அவன் பார்த்தீங்கன்னா அவன் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவன் பிரச்சனைகளுக்குள்ளே எல்லாமே தாண்டி போயிட்டு இருக்கான். எவ்வளோ பிரச்சனை தாண்டி போகிறான். அவ்வளோ மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா அவன் ஜெயிச்சதுக்கான ரீசனை அவனே வாயத்தை சொல்லிட்டான், கர்த்தரை பார்க்கிறேன், பிரச்சனையை பார்ப்பதில்லை. பிரச்சனை எல்லாம் இருக்க தான் செய்யுது, பிரச்சனை இல்லாமல் இல்லை. ஆனால் நான் எதை பார்க்கிறேன் என்பதை குறித்து கவனமாக இருக்கிறேன். உன்னை விளங்கிக்கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கை நான் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பிரச்சனை இருக்குது. சிலர் சொல்லுவாங்க, ஐயா இவர் பாட்டு நின்று பிரசங்கம் பண்ணிடுவார். எங்கள் சூழ்நிலை நின்று பார்த்தா தான் தெரியும். நாங்களும் என்னென்ன காரியங்களும் எங்களுக்குள்ள போராட்டம் ஆகுதாகும், அப்படி ஆகும், இப்படி ஆகும். வாங்க, நாங்களும் அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். பரலோகத்தை அப்படி குதிக்கலை. உங்களை போனால் நாங்களும் பாடுள்ள மனுஷன்தான். பாருங்கள், எலியாவை குறித்து வேதம் சொல்லுது, எலியா பயங்கரமான மிராக்கள் பண்ணா, அப்படி பண்ணா, இப்படி பண்ணா. நம்மை போல பாடுள்ள மனுஷன். அவனும் பார்த்தீங்கன்னா சில நேரம் பயந்து கூட என்ன பண்ணியா, ஒரு பொம்பளைக்கு பயந்தெல்லாம் என்ன பண்ணான், ஓடி ஒளிந்தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஆகையால் எல்லாருக்கும் ஒரே சத்தியம்தான், எல்லாரும் தாண்டி தான் போகிறோம் பாருங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா சொல்யூஷன் தர்றார் நமக்கு. வழியே இல்லைன்னு சொல்லி நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ தான் சொல்கிறார், வழி இருக்குது, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். வழி இல்லாமல் இல்லை உன் வாழ்க்கைக்கு, வழி நான் தான். அதனால தான் பாருங்க, எவ்வளோ வாழ்க்கையில் வழி தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க, கேள்விகளுடன் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஒன்றே, அவர் இயேசு தேவன். அதனால தான் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கேள்விகள், ஆனால் நான் தேவனை வைத்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா பதிலை பார்த்துட்டு இருக்கேன். பதில் யார்? இயேசு. ஆகையால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க. எதிர்காலத்தில் திருப்பி பயங்கள், வேலையை குறித்து சில விஷயம்லாம் சொல்றீங்க. நான் சொல்லி பயப்பட அவசியமே கிடையாது. கர்த்தர் இருக்கிறார். ஒன்றை விட்டால் அடுத்த கட்டத்துக்கு காரியத்தை திறப்பதுக்கு அவர் இருக்கிறார். சில நேரம் ஐடி ஃபீல்டை மூடுறேன் அப்படின்றாங்க, உங்களுக்கு ஜாப் அவ்வளோதையா முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. உடனே பயமும் திகிலும் உள்ளே உண்டாயிருது. என்ன ஆக போதோ, ஏதாக போதோ, நம்ம இது வரைக்கும் நல்லா சம்பாதிச்சோம், இனி போய் என்னத்தை சம்பாதிக்கிறதுக்குள்ள எல்லாருக்கும் வந்துடும் பாருங்க. நான் சொல்கிறேன், நம்முடைய பிள்ளைகள் என்றைக்கும் பயப்படக்கூடாது, எந்த காரியத்தையும் பயப்படக்கூடாது. அதுதான் உபதேசிக்கிறோம். ஏன்னா நீ எதுக்கு பயப்படுற? பயப்படாத, நான் தான் கூட இருக்கேன்ல. எல்லாவற்றையும் கொடுத்தது யார்? கர்த்தர். எல்லாவற்றையும் கொடுத்தது யார்? கர்த்தர். எல்லாவற்றையும் தந்தது கர்த்தர். அவர் கைவிட்டுருவாரா? இதுவரை நடத்தின கர்த்தர் இனியும் நடத்தி செல்வார். இதுவரை நடத்தினது யார்? ஒத்துக்கிறீங்களா? அவர் தான் ஒத்துக்கிறீங்களா? அப்போ இனியும் நடத்துவார். அதுதான் வாயில் அறிக்கையாக இருக்கணும். முன் வைத்து அவரை பார்க்கும்போது சொன்ன, கர்த்தாவே இப்போ வரைக்கும் பிரச்சனை இருக்குது, பிரச்சனைக்குள்ளே தான் இருக்கேன், சில நேரம் மாறாமல் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனாலும் கர்த்தர் நடத்திக்கிட்டு தான் போகிறீங்க. புரியுதா? இதுவே பெரிய மிராக்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குள்ளே இருப்பாங்க, பிரச்சனை அவங்கள மூழ்கடிச்சு, அவங்கள சாகடிச்சு, அவங்கள ஒன்றுலாம் ஆக்கி போடும். ஆனால் நம்ம அதே பிரச்சனைக்குள்ளே தான் இருக்கிறோம். அதை நம்மளை என்ன பண்ணலை, மேற்கொள்ளலை பாருங்க. அதை தான் நிறைய வாக்கெலாம் பண்ணியிருப்பாரு. உன்னை மேற்கொள்ளாது அப்படிலாம் சொல்லுவா பாருங்க. வரும், எல்லாமே இருக்கும். உன்னை மேற்கொள்ள முடியாது, உன்னை அழுத்த முடியாது, உன்னை சாகடிக்க முடியாது. ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை உணரு அப்படின்றார். எத்தனை புரியுது? ஆண்டவருக்கு ஜோர் அவர் கரங்களை தட்டுவோமா? பாருங்க, அவரை நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முன் வைக்கணும் அப்படின்றாரு. அதை தான் தாவீது முன் வைத்தான். தாவீது முன் வைத்து தாவீது என்ன பண்ணார் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறாரு, பிரச்சனையில் எல்லாம் இருக்கும், நான் அவரை தான் பார்த்தேன். அப்போ பிரச்சனை மத்தியில் நீங்கள் அவரை பார்க்க தான் பிரச்சனை ஊடாய் தேவன் கடந்து சென்று உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ அதை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன பதில் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பதிலாம் அவர் தருவார். எந்தெந்த பிரச்சனைக்கு என்ன பதில் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்குதா? முதல்ல ஆண்டவர் இந்த காரியத்தை செஞ்சால் நல்லாயிருக்கும், ஆண்டவர் இந்த விஷயத்தை பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குமா இல்லையா? நான் நினப்பு இருக்கோம். முதல்ல ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த காரியத்தெல்லாம் செய்யட்டும், எனக்கெல்லாம் இன்னும் கிடைக்காமல் இருக்குங்க, வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காமல் இப்போ உட்காந்து வெறுமையாக உட்காந்துருக்கிறேன்,
ஒரு இது இல்லாமல் வந்து உட்காந்துருக்கேன், இது எதாவது கடவுள் ஏதாவது ஒன்று செய்ய மாட்டாரா? நான் சொல்ல கடவுள் செய்வார். அவரை நம்பி வந்தவர்களை என்ன பண்ணுறதில்ல கர்த்தர் வெட்கப்படவே விட மாட்டார் பாருங்க. கர்த்தரை நம்புற யாருமே கர்த்தர் என்ன பண்ண பாரு, வெட்கப்பட விடவே மாட்டார். எல்லாம் கவனிக்கணும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, போன வாரத்தில் இப்போ நம்ம அடுத்து பேசிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சொன்னோம் பாருங்கள், கர்த்தரை முன்வைக்கணும். கர்த்தர் அவர் முன்வைத்தனால தான் தாவீது ஜெயிச்சான். அது மட்டும் இல்லை, அவர் மெய்ப்பராய் இருக்கும்படியாக அவர் எப்படி மெய்த்து நடத்தினாரோ அப்படித்தான் அவன் போனான். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தேவைகளுக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தரை முன்வைத்து கர்த்தரை நோக்கி தான் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தோம் போன வாரம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எங்கே ஏறெடுக்கணுமா? கண் எங்கே இருக்கணுமா? கர்த்தர் மேலே இருக்கணும். ஏன்னா அங்கேருந்து தான் உங்களுக்கு உதவி வரணும். உங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா நான் சொல்கிறேன், எந்த மனுஷன்கிட்ட போய் நிற்கக்கூடாது. எனக்கு அவங்க செஞ்சுருவாங்கும், இவங்க செஞ்சுருவாங்கும். நிறைய பேர் வார்த்தையில் வடை சுட்டு போயிடுவாங்க. அவங்களாம் கேட்டிங்கன்னா பயங்கரமாக என்ன பண்ணுவாங்க, கடவுள் அப்படி செஞ்சார், கடவுள் இப்படி செஞ்சார், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தா அது ஒன்றுமே இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையின்படி உண்மையாக நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு நடக்கும். கண்டிப்பாகவே இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும், அது வேலை செய்யும். அதில் தான் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது வந்து எப்படின்னா சும்மா பண்ணுறதில்ல. உங்கள் வாழ்க்கையை குறித்து கடவுள் என்ன சொல்ல வர்றாரு, கடவுள் என்ன வச்சிருக்கிறார், எப்படி அதை சுதந்திரிக்கணும், எப்படி பயம் இல்லாமல் வாழலாம் அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ணுறோம், அதை தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். புரியுதா? ஹல்லேலூயா. அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணால் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் தான் எல்லாமே நடக்கும். அப்போ பாருங்கள், இன்னொரு விஷயத்தையும் கடைசி வந்து முடிச்சோம் பாருங்கள். ஒரு குழா யாவும் இருக்குமான்னு திருப்பி யாவப்படுத்துகிறேன். இந்த செய்தி நம்ம யூடியூப்பில் இருக்குது, கேளுங்க பாருங்கள். கடைசி என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நிறைய பேர் பயப்படுற காரணம் என்னன்னா, நிறையா பொருளாதாரத்தில் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுது, கொஞ்சம் பயம்லாம் உண்டாது பாருங்கள். அதை தான் நான் சொன்னேன், அதுக்கெலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். அதை கடைசி முடிக்கும்போது ஜெபத்தை கூட உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், ஒரு விஷயத்தை கடவுள் மறுபடியும் இதை சொல்கிறாரு, இப்படி சொல்லுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதை சொன்னேன் பாருங்கள். என்ன அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி சொல்கிறார் ஒரு விஷயத்தை, என்னன்னா உங்களை அழைத்த கர்த்தர் அவர் நடத்துவார், இது அவருடைய கடமை. யாருக்கா இல்லையா? அதெல்லாம் தைரியமாக இருக்கலாம். உங்களை அழைச்சது யார்? யாருக்கா சொன்னேன் இல்லையா? அதான் நம்ம ஒரு சில வசனங்களை எல்லாம் பார்க்க போகிறோம். பயம் இல்லாமல் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் பாருங்கள். வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பாருங்க, என்னன்னா நீங்கள் என்ன பண்ணலையா, தெரிந்து கொள்ளலை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் நம்ம நடத்துவதற்கு கடமை இருக்குது, அவருடைய கடமையை அவர் செய்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார், முதல்ல நீயா என்னை தெரிஞ்சுக்கிட்ட, நான் தானே உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் யாரையும் தெரிந்து கொள்ளவே முடியாது. கடவுள் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அவன் தான் அதை தெரிந்து கொள்ள முடியும். அதான் ரட்சிப்பே. புரியுதுங்களா? அப்போ கடவுள் தன்னை என்ன பண்ணுறாரு, நமக்கு வெளிப்படுத்திட்டார். வெளிப்படுத்தி புறஜாதியிலேருந்து வெளியே கொண்டு வந்து, எவ்வளோ மார்க்கத்தில் நம்ம இருந்தோம், எதையோ கும்பிட்டுட்டு இருந்தோம், எதேதோ வணங்கிட்டு இருந்தோம். கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி நான் தப்பா மெய்யான கடவுள்னு சொல்லி நமக்கு உள்ளான ரீதியிலே ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து என்ன பண்ணுறாருன்னா கர்த்தர் நடத்தி கொண்டு வராரு பாருங்க. எல்லாருக்கும் அந்த வெளிப்பாடு உண்டாச்சான்னு பார்த்தா யாருக்குமே கிடையாது. எல்லாருக்கும் உண்டாச்சா? இந்த உலகத்தில் எட்டி பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் என்ன பண்ணுறான், அவன் போகிறான் வரான், எதையோ வணங்குறான் வைக்கிறான். எல்லாத்துக்கும் இவர் தான் மெய்யான கடவுள் என்ற வெளிப்பாடு இருக்கா? எல்லாருமே கேட்டு பாருங்க. இயேசு கடவுளானா சொல்லுவான், ஆமாம் அவர் கடவுள் தான், தெய்வம் தான்வான். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் இவர் தான் மெய்யான கடவுள் என்பதை ஏற்றுக்கொண்டு அவன் என்ன பண்ணான்னா, அவர் தான் மெய்யான தெய்வம் என்ற ஒரு வெளிச்சம் இல்லாமல் இருப்பான். அவன் எல்லாமே கடவுள்ன்றான். புரியுதுங்களா? அவனுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. தனிப்பட்ட விதத்தில் அந்த ரட்சிப்பின் அனுபவம் அவனுக்குள்ள இல்லை. நமக்கு அதை கொடுத்தாரு பாருங்க. அப்போ இந்த மனுஷன் வந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணா பிரித்து எடுத்தாரு பாருங்க. பிரித்து எடுத்து என்ன பண்றான்னா கடவுள் நம்மை வெளிப்படுத்தி இப்போ என்ன பண்றாரா, கடவுள் நம்மளை நடத்தி செல்கிறார். ஹலோ, அப்போ கர்த்தர் சொல்றார், உன்னை தெரிந்துகிட்டது நான் தான், தெரிந்து கொண்ட நான் கை விட்டுருவேனான்னு கேட்கிறார். எதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு முன் வைக்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விசுவாசம் பெருகும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பயம்ன்றதே ஓடி போயிடும் பாருங்க. எந்த பிரச்சனை குறித்து என்ன பண்ண மாட்டோம், நம்ம பயப்படவே மாட்டோம் பாருங்க. அப்ப என்ன ஆவாம், கடவுள் என்னை தெரிந்து கொண்டார். அப்போ தெரிந்து கொண்ட கடவுள் என்ன பண்ணுவான்னா, கர்த்தர் நிச்சயமாக என்ன நடத்துவார். இது நல்லா மண்டையில் ஏறணும். இந்த வார்த்தை உள்ளே போய் நல்லா ஊடுருவணும். இதை நல்லா பற்றி பிடிச்சிக்கணும் பாருங்க. கடவுள் என்னை அழைத்தார். கடவுள் இப்போ நீங்கள் எந்த உட்காந்துருக்கீங்கன்னா கடவுள் உங்கள் அழைச்சினா தான் உட்காந்துருக்கும். கடவுள் அழைக்கணும் உட்கார முடியாது. அழகாக அழைத்து என்ன பண்ணுறாரு, தன்னை பற்றி பேசுகிறாரு, தன்னை பற்றி சொல்கிறாரு, நான் உன்னை அழைச்சிருக்கேன், உன்னை தெரிந்து கொண்டது நான், நீ என்னை தெரிந்து கொள்ள. அப்போ நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நானா ஒன்று தெரிந்து கொள்ள, நீங்களா தானே என்னை தேடி வந்தீங்க, நீங்களா தானே என்னை ரட்சித்தீங்க அப்படின்னு நல்லா ஜெபம் பண்ணலாம் பாருங்க. அப்போ சொல்றாரு, நான் உன்னை அழைச்சி, நான் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை அழைத்து நடத்தி கொண்டு வந்தேன். நான் உன்னை விட்டுருவேனா? சூழ்நிலையில் பொருளாதார சூழ்நிலையில் வீழ்ந்து இருக்கும் போது உன்னை விட்டுருவேனா? வேலை இல்லாத டயத்தில் எனக்கு வேலையே கிடைக்காத எப்படி ஆன் பண்ண போகிறனோ,
எனக்கு யாருமே இல்லை. கடவுள் சொல்றாரு விட்டுருவேனா நான் இருக்கேன்றாரு. நீ அதை புரிஞ்சுக்கோ. உன்னை அழைச்சதுன்னா உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன். ஹலோ, இப்போ நாங்கள் ஒரு வேலைக்கு உங்களை கூப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை கூப்பிடுனா உங்களுக்கான தேவையான சாப்பாடு, உங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு இருக்கிற இடம் எல்லாமே யார் தான் சந்திக்கணும்? நல்லா பேசுங்க வாயை திறந்து. நான் தான் செய்யணும் உங்களுக்கு. ஏன்னா கூட்டு வந்தது யாரு? உங்களுக்கு வேலையை கூட்டு வந்தது யாரு? நான். அப்போ உங்களுக்கான எல்லா சோர்ஸையும் நான் என்ன பண்ணி தரணும்? பண்ணி தந்து ஆகணும். பாருங்க, அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. உன்னை அழைச்சதுன்னா எல்லா சோர்ஸும் உனக்கு நான் பண்ணி தருவேன். எல்லாவற்றுக்கும் ஆதாரம் நான் தான். ஆகையினால நீ தைரியமா இருக்கலாம்ன்றாரு. இந்த மாதிரி வார்த்தைகளே உள்ள ஏற்றுக்கொள்ளும் போது அற்புதமே நடக்க ஆரம்பிக்கும். சும்மா மண்டையிலே வைக்கிறது இல்லை, அப்படி இருதயபூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம இல்லாத ஒன்றை சொல்லலை, நடந்திருக்கிறத சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குது அந்த அனுபவத்தை குறித்து நான் சொல்கிறேன். பாருங்க, நம்மை தேடி ஆண்டவர் என்ன பண்ணார்? நம்மளை என்ன பண்ணாரா? ரட்சித்தார். அப்போ சொல்கிறேன், நான் உன்னை தெரிந்துக்கிட்டேப்பா அப்படின்னாரு. தெரிந்து கொண்டு உன்னை நான் என்ன பண்ணுறேன்? வெளிப்படுத்திருக்கிறேன். அப்போது உன்னை அழைத்து வந்த கர்த்தர் நான் உன்னை விட்டுருவேனா? பிரச்சனைனா உன்னை விட்டு நான் ஓடி போயிடுவேனா? ஓடி போக மாட்டேன். உன் பக்கத்தில் தான் இருப்பேன்றாரு, உன் கூட தான் இருப்பேன்றாரு, உன் கூட இருந்து உனக்கு நான் உதவி செய்வேன்றாரு. எதை புரியுது? ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் சொல்லலாம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், என்னை அழைச்சது நீங்க, தெரிந்து கொண்டது நீங்க, ஆகையினால் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் என்னை அழைத்து வந்தது அப்படியே என்னை கைவிட்டுட்டு அப்படியே ஓடி போறது இல்லை. எனக்கு எல்லாமே அவர் பார்த்துக் கொள்வார், எல்லாம் அவர் செய்வார். நான் பயப்பட வேண்டியத அவசியம் இல்லை. எனக்கு உதவுறதுக்கு அவங்கல்ல இவங்கல்ல இதெல்லாம் உட்காந்து சொல்லி ஆண்டுட்டுலாம் உட்காந்து புலம்பாதீங்க. இதெல்லாம் ஜெபம் நினச்சிக்கிட்டு பண்ணிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் விட்டுறணும். முதல்ல வார்த்தை குறித்த ஒரு உணர்வு வரணும். வார்த்தை சொல்லுது, கடவுள் உன் கூட இருக்கிறாரு, உன்னை தெரிந்து கொண்டவர் அவர். தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை நிச்சயமா என்ன பண்ணுவாரு? அழைத்து சொல்லுவார். ஏன்னா கர்த்தரை தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜனம் நான். வேதம் சொல்லுது பாருங்க, சங்கீதம் 33:12 சொல்லுது பாருங்க. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. எப்படி போட்டிருக்குது? அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. சபிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்குதா? கிடையாது. எப்படி போட்டிருக்குதான்? பாக்கியம் உள்ளது. யாரெல்லாம் கடவுள் தெரிந்து கொண்டாரோ அவர்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாம். எப்படி பார்த்தீங்களா? பாக்கியம் உள்ள ஜனங்களாம். நம்மளை போல பாக்கியமுள்ள ஜனங்க வேற யாருமே கிடையாது. ஏன் தெரியுமா? அவங்களெல்லாம் தெரிந்து கொள்ளல, என்னையும் உங்களை தான் தெரிந்து கொண்டார். எப்படி பார்த்தீங்களா? அதான் ஜோரா கை தட்டுவோம். பாருங்க, என்னவா மற்றவங்களுக்கெல்லாம் கடவுள் தன்னை வெளிப்படுத்தவில்லை, என்ன அவர் தெரிந்து கொண்டார். பாருங்க, தெரிந்து கொண்டு அழைத்தார். பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்றார், அவரால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷங்களும் சபிக்கப்பட்டவங்க கிடையாது, அவரால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்க, சில நேரம் சபிக்கப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கலாம். என்னங்க சில நேரம் என் குடும்பத்தில் ஏதோ சாபம் சொல்ற மாதிரி தெரியுது, சாபம் மாதிரி ஒரு ஃபீல் பண்றேங்க. இந்த மாதிரி உணர்வுகள்லாம் எனக்குள்ள மேலோங்குதுங்க. நான் சொல்றேன், உங்க உணர்வை நம்பாதீங்க. பல நேரம் பிசாசு என்ன மனித உணர்வுகள் மூலியமா இடைப்படுறான். பாருங்க, இடைப்பட்டு என்ன பண்ணுவான்? ஒரு சபிக்கப்பட்ட மாதிரி, ஒண்ணுமே கிடைக்காத மாதிரி, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், அதனால ஆண்டவர் அப்படி ஆகும் இப்படி ஆகும், எதையா இல்லாத உணவு பண்ணிடுவான், கொண்டு வந்துடுவான். பாருங்க, நீங்கள் அதை நம்பாதீங்க, வார்த்தையை நம்புங்க. கர்த்தரை அழைத்தார், நான் பாக்கியம் உள்ள ஜனம். சொல்லுங்க, வலது கத்தை உயர்த்தி, கர்த்தர் என்னை அழைத்தார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை அழைத்தார், நான் பாக்கியம் உள்ள ஜனம். பாருங்க, இந்த வார்த்தையை வச்சுதான் உங்களை பார்க்கணும். வார்த்தைக்கு வெளியே போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? யாரும் மேல் பரிதா பண்ண மாட்டாங்களா? நம்மளாம் கீழான ஆள் மாதிரி இருக்குது, அவங்களாம் பெரியவங்களா இருக்கிறாங்க, நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை, இப்படி பார்த்துட்டு போயிடுவோம். அப்படி பார்ப்பதில்ல, வார்த்தையை வச்சு பார்க்கணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். என்ன தெரியுமா? என்னை ஆசீர்வதித்த கர்த்தர் என் பக்கத்திலே இருக்கிறாரு, எனக்கு உதவி செய்யற கர்த்தர் என் பக்கத்திலே இருக்கிறாரு. அவர் இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? புரியுதா பிள்ளையா? இதை பிரசங்கத்தை கேட்டே இருக்கிற பயம்லாம் ஓடி போய் எல்லாத்தையும் நீங்கள் பெறணும். அதுக்குத்தான் ஒவ்வொன்றா விவரிச்சு போகிறேன். பொறுமையாக இருந்து இந்த அழைப்பெல்லாம் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா, அழைத்த கடவுள், ஏன்னா உங்களை நடத்துவதற்கு அவருக்கு கடமை இருக்கு, உங்களுக்கு உதவி செய்வதற்கு கடமை இருக்கு, அவர் உதவி செய்வார். ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், சும்மா இல்லை. நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறணும், ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவை வெறும் வாயில பேசிட்டு இருக்குது இல்லை, அதை இறுதிப்பூர்வமாக பார்க்கணும். அது இறுதிப்பூர்வமாக என்ன பண்ணணும்? உட்காந்து தியானம் பண்ணணும், சிந்திக்கணும், யோசிக்கணும். என் அப்பா என் பக்கத்தில் இருக்கிறாரு, நான் அவருடைய பிள்ளை. வேதம் சொல்லுது, நாமத்தின் மூலமா விசுவாசம் உள்ள ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகளும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். நாம் யாரால் பிறந்தவர்கள் என்று வேதம் சொல்லும் போது தேவனாலே பிறந்தவர்கள். தேவனால் பிறந்த பிள்ளைகளை தேவனே நடத்தி செல்வார். ஹலோ, புரியுதுங்களா? அப்போ அவர் நடத்தி செல்லும் போது எந்த குறையும் இருக்காது. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களே கர்த்தர் நடத்தினார். எந்த குறை இருந்ததா? பிரச்சனை இல்லாமல் இல்லை, பிரச்சனை இருந்துச்சு, குறைவா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மத்தியில் கர்த்தருடைய அற்புதத்தை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அவர் அப்படியே அழகாக நடத்தி கொண்டு வந்தார். பாருங்க, அவங்கள போஷிக்கிறது யாருடைய கடமை? எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை யார் கொண்டு வந்தா? கர்த்தர் தானே கொண்டு வந்தார். கொண்டு வந்தவங்களை கர்த்தர் எப்படி நடத்தினார்? சும்மா ஏதோ கதையாக படிச்சுட்டு போறது இல்லை, கவனிக்கணும் வாழ்க்கையில். இதே மாதிரி தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா, பிசாசுலேருந்து வெளியே கொண்டு வந்தார். பாருங்க, கொண்டு வந்தார், அப்படியே விடுறது இல்லை. கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, அழைத்து என்ன பண்ணா அழகாக நகர்த்துறாரு. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நகர்த்தி அழகாக கொண்டு போறார்.
அப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் மாட்டிக்கொள்ளும் போதெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு? அற்புதம் செய்யறாரு. அவங்க பார்த்தீங்கன்னா அற்புதத்துக்குள்ள தான் நடந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்டார்கள், காடையை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். வாசிக்கிறோமா இல்லையா? அவருக்கு அந்த கடமை இருக்கிறதுனால தான் அவர் ஒவ்வொரு விதத்திலையும் உங்களுக்கு தேவையான காரியத்தை கர்த்தர் செஞ்சார். புரியுதுங்களா? அவருக்கு தெரியும் தான் கடமை என்னன்னு, பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் செய்யணுன்ற கடமை தெரியும். அதுதான் போன வாரம் அது பிரீஃபா சொன்னே பாருங்க. உங்க தகப்பன் தாய் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய கடமை, தகப்பனுக்கு ஒரு கடமை இருக்கு, தாய்க்குன்னு ஒரு கடமை இருக்கு பாருங்க. பிள்ளைகளை அவங்க என்ன பண்ணணும்? நல்லா கவனிக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஒரு மனைவியுடைய கடமை காலையில் எழுந்திரிச்சு கணவனுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், ஆகாரம் பண்ணணும். மனைவி சமைக்கிறீங்களா? சமைக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதே இல்லை, காசு நிறையா இருந்தால் ஹோட்டலே வாங்கி சாப்பிட்டு அப்படியே முடிச்சிடுவோம். 2 இட்லி 4 சாம்பார் வடை வாங்கி துண்டு விட்டு முடிச்சிருவோம். அப்படி இல்லை, மனைவிக்கு கடமைகள் இருக்குது. குடும்பத்தை நடத்தணும், பிள்ளைகளை கவனிக்கணும், கணவருக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும், என்ன சத்துள்ள ஆகாரம் கொடுக்கணும், இதையெல்லாம் என்ன பண்ணணும்? மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணும் பாருங்க. மனைவிக்கு அந்த கடமை இருக்குது. கணவனுடைய கடமை என்ன? போய் சம்பாதிக்கணும், மனைவியும் பராமரிக்கணும், பிள்ளைகளையும் பராமரிக்கணும், நல்ல அன்பை கொடுக்கணும். அங்கே சில கடமைகள் இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணணும்? பிள்ளைகளை பாதுகாக்கணும். பாதுகாக்க கடமை இல்லையா? பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்கணும், போய் ஸ்கூல்ல போய் சேர்க்கணும். இதெல்லாம் யாருடைய பொறுப்பு? யாருடைய கடமை? நம்ம கண்ணை மூடி சொல்லிடுவோம். அந்த உலகம் யார்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்டாலும் என்ன பண்ண? கண்ணை மூடி சொல்லிடுவோம். இதெல்லாம் யாருடைய கடமை? பெற்றோருடைய கடமைன்னு. அப்போ நான் சொல்கிறேன், அப்போ தேவனுக்கு கடமை இருக்குது, தேவனுக்கு பொறுப்புகள் இருக்குது பாருங்க. என்னவா? உங்களை என்னை குறித்து கடமைகள் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது. அப்போ என்னவா? தேவன் நிச்சயமாகவே நம்மளை நடத்துவார். தேவன் நிச்சயமாகவே நமக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். புரியுதா புரியலையா? அப்போ நம்ம அந்த ரீதியில் தான் பார்க்கணும். அந்த ரீதியெல்லாம் கடவுள்கிட்ட நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? இடைப்படணும். கர்த்தாவே, என்னை அழைத்தவர் நீர், உமக்கு கடமைகள் இருக்குது. அவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அவருக்கு நல்லா தெரியும் அந்த கடமைகள் என்னன்னு, அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நாம விசுவாசிக்கணும் பாருங்க. கர்த்தாவே, என்னை இதுவரை நடத்தினவர் இன்னும் நடத்துவீங்க, நீங்க உதவி செய்தவர் இன்னும் எனக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்க உதவி செய்வீங்க, இன்னும் எனக்கு என்ன பண்ணுவீங்க? நன்மைகள் செய்வீங்க. ஆகையால் நான் எதை குறித்து பயப்பட மாட்டேன், மனுஷனை குறித்தும் பயப்பட மாட்டேன். புரியுதுங்களா? வாழ்க்கையில பிரச்சனை குறித்தும் நான் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். பொருளாதார நெருக்கடி குறித்து நான் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு உதவி செய்ய நீங்க இருக்கீங்கல்ல. அப்ப நான் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் பயப்பட மாட்டேன், எவைகளை குறித்தும் பயப்பட மாட்டேன். ஏன்னா இப்ப நல்ல ஒரு சத்தியத்தை கற்றுக்கிட்டேன். சொல்லுங்க, நல்ல ஒரு சத்தியம் கற்றுக்கொண்டேன். என்ன சத்தியம் இப்போ இன்னைக்கு கற்றுக்கொண்டோம்? அவருக்கு சில கடமைகள் இருக்கு. என்ன கடமை? உங்களை போஷிக்கிறது அவருடைய வேலை. ஹலோ, போஷிக்கிறது அவருடைய வேலை. உங்க நிலைமை என்னன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஒரு சம்பவத்தை வாசித்து போவோம் பாருங்க. நான் அடுத்த வாரம் பார்க்கலாம், நேரம் ஆயிடுச்சு. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8லேருந்து வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கி இரு, உன்னை பராமரிக்க அங்கே இருக்கிற ஒரு விதவிக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படி அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தால் அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையிலே 1 பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துறதுக்கு 2 விறகுகளை பொறுக்கிறேன் என்றான். பாருங்க, இங்கே நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு ஏழை விதவை, இந்த ஏழை விதவை வீட்டுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? யார் அனுப்புறாரு? ஊழியனை அனுப்புறாரு. ஏழை விதவை வீட்டில் என்ன பிரச்சனைன்றது யாருக்கு தெரியும்? கள தெரியுமா இல்லையா? அவங்க நிலை என்னன்றது வேதம் தெளிவாக சொல்லுது. என்ன? செத்து போகிற நிலைக்கு இருக்காங்க. சரி, சாகும் போகிறோம், ஏதோ கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் தாங்க வீட்டில் என்ன பண்ணுது இருக்குது, வேற எதுவுமே இல்லைங்க. அந்த மாதிரி நிலை தானே அவங்க வந்து உட்காந்துருக்கேன். என் வீட்டு நீளமே ரொம்ப என்ன இருக்குது, இப்படி கவுந்து போய் நிற்கிதுங்க அப்படின்னு. அவன் நிலைமை அதுதான். தரித்திரம் பயங்கரமாக தாண்டமாடுது, தேசத்துலேயே பயங்கரமான தரித்திரம். அதை இவளும் என்ன பண்ணான்னா சாக போகிற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க. சரி, சாகும்போது கூட என்ன பண்ணான்னா, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே நான் கொஞ்சம் நிறுத்தி சொல்கிறேன், சில நேரம் சில விஷயத்தெல்லாம் அதை நான் பேசியிருக்கேன், இன்னும் ஒரு சிலருக்காக அதை சொல்கிறேன் பாருங்கள். என்ன அப்படின்னா, வீட்டில் கொஞ்சம் இருக்கும், வாழ்க்கையில் ஏதோ நகர்த்திக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு இதுலையே இப்படிலாம் இருந்தால் தான் என்னால் வாழ முடியும்னு சொல்லிவிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க? தவறான முடிவு எடுத்து செத்து போயிடுவோம், ஓடி போயிடுவோம், எங்கேயா மண்டே போட்டுருவோம், இப்படி எடுத்துருவாங்க பாருங்கள். இந்த ஏழை விதவையில் பார்த்தீங்கன்னா, இவ படுற கஷ்டம் நம்ம படலை, அப்படிப்பட்ட நிலையில் இங்கே வைக்கல. இங்கே யாராச்சும் இவ படுற கஷ்டத்தில் யாரும் இருக்கீங்களா? இங்கே சொல்லுங்கள். நான் அப்படி தான் இருக்கேன், கொஞ்சம் கூட எனக்கு இல்லைங்க, ரொம்ப இதாக இருக்கேன், யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில இல்லை. நம்ம அந்த லெவலில் கடவுள் வந்து வைக்கல, ஆனாலும் கஷ்டத்தில் இருக்கிறோம். புரியுதுங்களா? இல்லை, நான் சொல்லலை. ஆனால் இவன் நிலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையாக இருக்கு பாருங்க. இவ இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறான் என்பது கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்போ பாருங்க. ஆனால் இவன் என்ன பண்ணானா, கடைசி வரைக்கும் என்ன பண்ணலான்னா, தன் உயிரை மாய்த்து கொள்வதற்கு தப்பான முடிவுகள் எடுக்கலை. நம்ம என்ன பண்ணுறோம்? எனக்கு அது இல்லை இது இல்லை,
வீட்டுக்கு சண்டை போடுறோமா இல்லையா, உன்னை கட்டினது போயா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு நம்ம செத்து போயிடுவோம். என்ன கடைங்காருக்கு பதில் சொல்ல முடியல, அங்கே சொல்ல முடியல, சொல்கிறோமா இல்லையா, கோவம் வருதா இல்லையா. வீட்டில் சில பொருட்கள் இருந்தாலும் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை, உடனே தப்பான முடிவுகள், பல காரியங்கள் எடுத்து சண்டையெல்லாம் பயங்கரமாக போட்டுரும் பாருங்க. நாள் கர்த்தர் சொல்கிறாரு, அப்படி முடிவு எடுக்காது. ஏன்னா சாகிற அளவுக்கு என்ன இதாக இப்போச்சா, ஒன்றுமே இல்லாமல் ஜீரோலையாக உட்காந்துருக்க இல்லை. இப்போ சில பேர்லாம் அந்த மாதிரி சில பெண்கள் சில ஆண்கள்லாம் அப்படி தவறாக முடிவு எடுப்பாங்க பாருங்கள். ஆனால் இவள் அப்படி இல்லை. ஏன்னா கடைசி வரைக்கும் நான் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு வகையில் நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது கடவுள் செய்வார் என்ற ஒரு உணர்வு அவளுக்குள்ள இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் அவள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிறத சந்தோஷமா என்ன பண்ணுறாருன்னா, கடைசி நிலையும் கூட நம்ம செத்தா சாவந்தா கூட நம்ம சாப்பிடுவோம். அப்போ கடைசி வரைக்கும் ஏதோ ஒன்று யாராவது ஒரு கண்டிப்பாக கடவுள்கிட்ட ஏதாவது ஒரு உதவி வரும்ன்ற ஏதோ ஒரு உணர்வு அவருக்குள்ள இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணனா, எலியாவை அனுப்புனார் பாரு, போடா அப்படின்றது. அங்கே என் பிள்ளை ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, நீ போய் என்ன பண்ணு, போய் அங்கே போய் ஒன்றை வச்சு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன், ஒன்றை கொண்டு என்ன பண்ண போகிறேன், நன்மையில செய்ய போகிறேன் பாருங்க. சில நேரம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஊழியர்களை பயன்படுத்துகிறார். ஊழியர் மூலியமாக அவளை ஆசீர்வதிக்க போகும்போது அவங்க ஜெபிக்கும் பொழுது என்ன பண்ணுறது, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டழுத்து விட்டுறாரு பாருங்க. தேவன் என்ன பண்ணுறாரு, சில ஊழியர்களை என்ன பண்ணுறாரு, அனுப்பி விட்டுறாரு, போய் என்ன பண்ணு, என் பிள்ளைகளை போய் ஆசீர்வதி அப்படின்னு. அப்போ பாருங்க, கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த பிள்ளைகளை அழைத்தது கர்த்தர், தெரிந்து கொண்டது கர்த்தர். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த சாக போகிற ஸ்டேஜில் அவள் பார்த்தீங்கன்னா கடைசி இதுதான் இருக்குது, அவள் மனசை தளர விடலை. எந்த நிலையும் ஏதாவது ஒரு உதவி வரும்ன்ற ஒரு விஷயம் அவளுக்குள்ள இருந்திருக்குன்றதை நான் சொல்றேன். அதனால தான், ஏன்னா அவளுக்கு அந்த மாதிரி இல்லைன்னா அவள் என்னைக்கோ கொஞ்சம் இத்துக்கூண்டு அடையும் எண்ணெயும் இருக்குது, சாகம் செத்து போயிடுவோம், இதை என்னத்தை தின்னுட்டு அப்படின்னு நம்மளா இருந்தா செத்து போயிருப்போம். அவள் அதை பண்ணலை, கடைசி அதையும் சுட்டு தின்னு சாப்பிடுவோம் அப்படின்னா எப்படி அவள் சாப்பிட்டான்றதை தான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்திருக்கும், கடவுள் எப்படியாச்சும் நம்மளை விட்டுருக்க மாட்டார், கைவிட மாட்டார், எந்த வகையில எப்படியா எனக்கு உதவி செஞ்சே ஆவார் என்று கடைசி வரைக்கும் அவளுக்குள்ள ஏதாவது ஒரு விசுவாசம் கடவுளை குறித்து பிடிச்சிருக்கணும். எதவே புரியுது நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய எண்டிங்கில் போகிற மாதிரி நீங்கள் நின்றா கூட உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க, கர்த்தரை பற்றி கொண்டிருக்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க. அழைத்த கர்த்தர் எனக்கு கடைசி நொடி பொழுதும் அவர் கைவிட மாட்டார். இருக்கிறத நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடுங்க, வைங்க. இப்போ வரைக்கும் கடவுள் உங்களை ஓடிட்டு போகிறாரா, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நிலம் இப்படியே இருக்க போதில்லை, நான் மாற்றுவேன், அவர் மாற்றுவார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். அப்போ அந்த ஏழை விதவி கிட்ட அந்த ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்திருக்கணும். அதான் கர்த்தர் அழைத்தார். அதான் அந்த பூமியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தில் சொல்றாரு, அந்த சாரிபாத்து விதவை போல அன்னைக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க, எத்தனையோ விதவைகள் இருந்தாங்க. ஆனால் எல்லாருடைய விதவை வீட்டுக்கு கர்த்தர் அனுப்புனாரா, சத்தியத்தின்படியே சொல்றேன்னாரு இயேசு, சொன்னாரா இல்லையா? சத்தியத்தின்படி சொல்றேன், எல்லாரும் விதவி இருந்தாங்க, எல்லா பேரும் கஷ்டப்பட்டாங்க. ஆனா எல்லார் வீட்டுக்கும் நான் அனுப்பல, இவ வீட்டுக்கு அனுப்பினேன். நான் நினைக்கிறேன் உண்மையாவே எதுக்கு அனுப்பியிருப்பார் அப்படின்னா, இவளுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்திருக்கணும், கர்த்தரை நம்பி இருக்கிற விசுவாசம். எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ பேர் விதவில் இருக்கிறாங்க, நான் அவங்களுக்குள்ள கர்த்தரை நம்புகிற விசுவாசம் இல்லை. நான் சொல்றேன், கிறிஸ்தவத்தில் சில பேர் நல்லா இருக்கிறாங்க, கஷ்டத்துலையும் தப்பிச்சு மீண்டு வராங்க, சில பேர் மடிந்து போகிற அளவுக்கு போகிறாங்க. காரணம் என்னன்னு தெரியுமா? நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்களை போல அவங்களும் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் அவங்க மனதுக்குள்ள, அவங்க இருதயத்துக்குள்ள கர்த்தரை பற்றி இருக்கிற ஒரு விசுவாசம், கர்த்தர் கடைசி மட்டும் என்னை கைவிட மாட்டார், கடைசி நொடியில் கூட கர்த்தர் தூக்கி மறுபடியும் மேலே கொண்டு வந்துருவார் என்ற ஒரு விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அற்புதமே நடக்குது. கரலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எந்த எண்டிங் பாயிண்ட்டுக்கு நீங்கள் போகலாம், நீங்கள் போக மாட்டீங்கன்னா சொல்ல மாட்டேன். இங்கே பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அப்படியே டப்புன்னு எப்போவுமே நடந்துடும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படிலாம் இங்கே அப்படிலாம் பரிபூர்ணமாலாம் சொல்ல, சில இடத்துல அப்படியும் நடந்திருக்குது, சில இடத்துல வேறு மாதிரி நடந்திருக்குது. உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்கன்னா கர்த்தரை மட்டும் பார்த்துட்டே இருக்கீங்க, பார்த்துட்டே இருந்தால் கூட கடைசி எண்டிங் பாயிண்டில் நிற்கிற மாதிரி தெரியுது, விழுந்துற மாதிரி தெரியுது, ஒரு மாதிரி ஆகுது. ஆனாலும் கர்த்தரை தான் பார்க்க போகிறேன், கர்த்தரை கைவிட மாட்டார் என்ற ஒரு விசுவாசத்தை நான் விடவே மாட்டேன். அந்த விசுவாசம் இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? கடைசி வரைக்கும் நான் கர்த்தருக்கு உதவி செய்வார், அவரை தவிர இந்த கரம் எங்கே போய் என்ன பண்ணது ஏந்தாது. நான் சொல்றேன், தயவு செய்து மனிதர்கிட்ட போகாதீங்க. என் வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டு நான் பயிற்சி செஞ்சு தான் இன்னைக்கு இவ்வளோ தூரத்தில் நிற்கிறேன். இதெல்லாம் வேலை செய்யுது, வேலை செய்யாமல் இல்லை. புரியுதுங்களா? கர்த்தருடைய உதவியெல்லாம் நிறைய நான் அனுபவித்திருக்கிறேன். நான் காலேஜிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவித்திருக்கிறேன். அதனால பெரிய பணக்காரனோ அப்படியோ இப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபேமிலி தான், நார்மல் குடும்பம் தான். குடும்பம்லாம் எந்த உதவியும் எனக்கு செய்யலை. புரியுதுங்களா? படிக்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ பைபிள் காலேஜுக்கோ நான் துணி கொண்டு போகிறதுக்கோ கூட பேக் இல்லாமல் இருந்தேன். எப்படிப்பட்ட நிலை இருந்திருப்பேன்னு யோசித்து பாருங்கள். நான் சொல்கிற ஒவ்வொரு அற்புதமாக கடவுள் எப்படி நடத்தினார், கடவுளை நான் எப்படி விசுவாசிக்க வைத்தார், இதெல்லாம் அவர் தான் செஞ்சார் பாருங்க. நான் சொல்லுகிறேன், உண்மையாகவே வசனம் வேலை செய்யும். எவனுக்கு கர்த்தர் உதவுறாராம், அதான் பார்த்தீங்கன்னா தம்முடைய வல்லமை விளங்கப்பட முடியும். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறான். தேவ கண்கள் ஒவ்வொன்றையும் பார்க்குது. எங்க என்னை குறித்தான விசுவாசம் இருக்குது, நான் உதவி செய்வேன் என்று கடைசி வரைக்கும் விடாம யாரு பற்றி பிடித்திருக்கிறா அப்படின்னு கண்கள் பார்க்குதான், ஊடுருவி பார்க்குதான். அப்போ தேவன் என்ன பண்ணா, தம்முடைய வல்லமையை விளங்க பண்றாராம், தம்முடைய அற்புதத்தை விளங்க பண்றாராம். நீங்க எப்படி கர்த்தர் நம்புனீங்களோ அப்படியே கர்த்தர் உங்களுக்கு உதவுறாராம். கரல் தட்டுவோமா? ஹல்லேலூயா.
ஆகையால் தேவ பிள்ளைகளை விழுங்க, கத்தரை கடைசி நான் சொல்றேன், இந்த ஏழை விதவை அவளுக்குள்ள வெளியே பார்த்தா அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கடைசி சாகர மாதிரி தான், ஒரு விறக பிறக்கிறா, இதை பண்றான்னு தெரியுற மாதிரி இருக்கலாம். ஆனா அவர்கள் மத்தியிலும் என்ன அப்படின்னா, அவளுக்குள்ள வந்தது கடைசி வரைக்கும் கடவுள் கைவிட மாட்டாரு அப்படின்ற ஒரு உணர்வு அவருக்குள்ள இருந்ததுனால தான் அவ அப்படி வேலை பார்த்தான்றது அவருடைய விசுவாசம் வெளியே தெரிய ஆரம்பித்தது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கடைசி எண்டிங் பாயிண்ட் இருக்கிற மாதிரி இருக்கலாம், பிரச்சனைகள் உங்களை பயமுறுத்தலாம், மனிதர்கள் உங்களை பயமுறுத்தலாம். நீங்க பயப்படாதீங்க, நீங்க கடவுளை பார்க்கறத விட்டுறாதீங்க. உங்களுக்குள்ள எப்போது கடவுளை உயர்த்தியே பாருங்க. கடவுள் என்னை கைவிட மாட்டார். என்னை அழைத்தவர், என்னை போஷிக்கிறது, என் பிள்ளைகளை போஷிக்கிறது. உங்களுக்கு கணவனை கொடுத்தது யாரு? கர்த்தர். மனைவி கொடுத்தது யாரு? கர்த்தர். பிள்ளைகளை கொடுத்தது யாரு? கர்த்தர். இருக்கிற இடத்த கொடுத்தது யாரு? ஒரு மனுஷன் எந்த இடத்துல எங்க குடியிருக்க பண்ணணும்னு அவர் பண்றாராம். பைபிள சொல்லுது வசனம், மனிதர்களை அவர் குடியிருக்க பண்றாராம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கணும்ன்றது முன்னாடியே அவர் தீர்மானிச்சிட்டார். நீங்க வாடகை வீட்டில் இருக்கலாம் அல்லது சொந்த வீட்டில் இருக்கலாம், எங்க இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா கர்த்தர் தீர்மானித்த இடத்துல தான் நீங்க இருக்கீங்க. இப்போ இவங்களாம் இருக்காங்கன்னா இவங்கள நினைக்கலாம் வேலைக்கு வந்துட்டோம், கிடையாது. இந்த எல்லாமே தீர்மானித்த இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறோம். புரியுதுங்களா? நீங்க எங்க உட்காந்துருக்கீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கடவுள் நியமித்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், உட்காந்து இருக்கிறோம். அதை முதல் நம்புங்க. நம்புறீங்களா? நம்பினா தைரியம் வந்துடும். இதை நம்பாம பல குழப்பத்தை ஏற்படுத்தான் பிசாசு. ஒருவேளை நம்ம தப்பா இருக்கிறோமோ, தப்பா வந்துட்டோமோ, வேற இடத்துக்கு போகணுமோ, அப்படியே எங்கேயும் வேண்டாம், இங்கே தான் கர்த்தர் என்ன பண்றாரு, இருக்க சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, அதை குறித்து பயப்படாத, முதல்ல உன்னை நான் குடி இருக்க பண்ணேன், நான் உன்னை என்ன பண்ண இந்த இடத்துல கொண்டு வந்தேன், நான் உன்னை அந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறேன். பாருங்க, நீங்க எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களோ கர்த்தர் உங்களை உட்கார வைத்திருக்கிறார். அதை நல்லா விளங்கிக்கோளுங்க. கர்த்தர் தான் என்ன பண்றாரு, உங்களை உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் பயப்படாதீங்க. அப்போ பாருங்க, கர்த்தர் அழைத்தவர், அவருக்கு நல்லா தெரியும் என்ன நிலையில இப்ப நீ இருக்கிற அப்படின்னு. அப்போ ஒன்று விளங்கிக்கணும், இந்த நிலையில இருக்கீங்களா, இப்பதான் தேவனுடைய மிராக்கிள் உங்க வாழ்க்கையில அதிகமா பார்க்க போறீங்க, கர்த்தருடைய உதவிகளை பார்க்க போறீங்க, கர்த்தருடைய நன்மையில பார்க்க போறீங்க. அப்படி உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கட்டும். நீங்க ஒரு கஷ்டப்படும் போதோ கீழே இறங்கும் போதோ நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா அந்த நிலையில என் ஆணுடைய வல்லமையை பார்க்க போறேன், என் வாழ்க்கையில கடவுள் எனக்கு செய்த காரியத்தை பார்க்க போகிறேன், நான் அதை அனுபவிக்க போறேன், அதை 4 பேருக்கு நான் சொல்ல போறேன். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட எல்லாமே பணம் எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்க போய் யார்கிட்டயாவது உதவி எதிர்பார்ப்பீங்களா? கோடிக்கணக்காக கிடக்கு, யாராவது உதவி செய்வாங்களான்னு கேட்பீங்களா? யார் உதவி உங்களுக்கு தேவையில்லாம போயிருது. பணத்தின் ரீதியில எந்த உதவியும் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்? பணம் என்கிட்ட கொட்டி கிடக்குது. என்கிட்ட கொட்டி எடுக்கும்போது நான் பணத்துக்காக யாருடைய உதவி எதிர்பார்க்க மாட்டேன். அப்படிதானே? உங்களுக்கு எல்லாமே இருந்துச்சுன்னா அப்ப கர்த்தரை எதிர்பார்ப்பீங்களா? எல்லாமே இந்த இடத்துல வந்திருப்பீங்களா? அப்போ ஒரு புறத்துல கர்த்தர் வல்லமையை பார்க்கணும்னா எங்க பார்க்க முடியும்? நீங்க கர்த்தருடைய அற்புதம் எங்க விளங்கும்? இல்லாத சூழ்நிலை தான் விளங்கும். அப்ப இல்லாத இடத்துல இருக்கிற நீங்களும் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? அங்கதான் தேவனுடைய வல்லமை விளங்க போகுது. ஏன்னா அங்கதான் நீங்க தேவனை அதிகமா பார்க்க போறீங்க. இருக்கிறவன் பார்க்க மாட்டான். அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமையும் அவனால பார்த்து ருசிக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே இருக்குது. அதனால கடவுள்கிட்ட அந்த பகுதியில உதவியை தேட மாட்டான். நம்ம கிட்ட இல்ல, அதனால அந்த பகுதியில கர்த்தரை தேடும் போது அந்த பகுதியில தேவன் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் அதை கிரியை செய்கிறார். அப்ப நம்ம பார்க்க முடியுது. பாருங்க, அப்ப நம்ம 4 பேர் சொல்லுவோம், நான் உங்களை சூழ்நிலை போனேன், கர்த்தரை கைவிடலங்க. பெரிய சாரி பார்த்து விதவை வீட்டில் மட்டும் இல்லை, இந்த அனுபவம் எனக்கு இருக்குது அப்படின்னு தைரியமா சொல்ல முடியும். வார்த்தைக்கு சாட்சியா நம்ம என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஏன்னா ஒன்று விளங்கிக்கொள்ளுங்க, உங்கள்ட்ட எல்லாமே இருக்கலாம், சில நேரம் பொருள் உங்களை விட்டு எல்லாமே விலகிறது கூட அந்த உலகத்துல வாய்ப்பு உண்டு. கர்த்தர் உங்களோட இருப்பானா எல்லாத்தையும் நீங்க சம்பாதிக்கலாம், எல்லாத்தையும் அவர் கொடுக்குறதாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளே உங்க பக்கத்துல இருக்கிறார். நீங்க ஏன் பயப்படணும்? அப்படிப்பட்ட கடவுளை நான் தேடி போகல, என்ன தேடி அவர் வந்தார். நீங்க தேடி போனீங்களா? இது அவரே தானே வாக்குரைக்கிறாரு, அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை தானே. 15-16 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பாருங்க என்ன சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்ன தெரிஞ்சுக்கிறலன்னாரு. நீங்க அவர் தெரிஞ்சுக்கல, அவர் தெரிஞ்சுக்கிறதுனால அவங்க வந்தாரு, அவர் தான் கூப்பிட்டாரு. அவங்க மூலியமா, தம் பிள்ளைகள் மூலியமா கிரியை செய்யறாரு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் தான் உன்னை இந்த இடத்துல கூப்பிட்டு வந்தேன்றாரு. அவரே சொல்றாரு. அப்ப நம்ம தைரியமா பேசல. நான் சொல்லணும், ஆண்டவர்கிட்ட என்ன நானா வரல ஆண்டவரே, நீங்க தானே என்னை கூப்பிட்டு வந்தீங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க தானே என்ன இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தீங்க. இப்ப இந்த இடத்துக்கு என்ன யாரு கூப்பிட்டு வந்தா? கர்த்தர் தானே கொண்டு வந்தாரு. அதே போலதான் ஆண்டவரே, நானா யாரும் எந்த இடத்துக்குள்ள உள்ள நுழைய முடியாது. கர்த்தருடைய சித்தம் இல்லாம யாரும் எங்கேயும் போய் உள்ள உங்க குடும்பத்திலும் உட்காந்து நுழைய முடியாது. புரியுதுங்களா? நீங்களும் வர முடியாது, யாரும் உள்ள நுழைய முடியாது. அப்போ கர்த்தர் தான் என்ன பண்றாரு, அழைத்து கொண்டு வர்றாரு. அழகா என்ன பண்றாரு, ஆத்மா அழகா கொண்டு வந்து அவளை அழகா கைட் பண்றாரு. அப்ப நீங்க சொல்லலாம், ஆண்டவரே நீங்க தான் என்னை தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க தான் என்னை அழைச்சிங்க, நீங்க எப்படி என்னை கைவிடுவீங்களா? உங்களை கைவிட்டிருப்பார் அப்படின்னா உங்களை தெரிஞ்சிருக்க மாட்டாரு. உங்களை கைவிட்டிருப்பாருன்னா நீங்களும் இந்த உலகத்தோட உலகமா நரகத்தை சுதந்திரிப்பதுக்கு உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்திருக்க மாட்டாரு. மறிச்சு போனா எல்லாரும் போற வழியில தான் நீங்களும் போயிருப்பீங்க. ஆனா கர்த்தர் அப்படி இல்லையா, இல்ல நீ இங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும், நீ எனக்கு முக்கியம் சொல்லி கடவுள் என்ன பண்றானா, தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு. அப்ப பாருங்க, பரலோகத்தையே நீங்க ஆயத்தப்படுத்துவதற்கு உனக்காக தெரிந்து கொண்டு வந்த கர்த்தர் நாம இந்த கேட்கறதெல்லாம் சுஜிப்பி இதெல்லாம் இப்படி செய்யாம இருப்பாரு. உங்களை பட்டினியா போட்டு வறுத்தெடுக்க போறாரா? நான் அவரு
அதோட சித்தம் இல்லை. புரியுதுங்களா? நீங்கள் வந்து அப்படியே கொசுறு மாதிரி ஏதோ கிடைக்கிற தின்னுபிட்டு போவோம், அதுவும் ஒரு சித்தம் இல்லை. நீங்கள் வேணால் கொசுறு மாதிரி கிடைக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம், இல்லை இல்லை என்னை செழிப்பாக இருப்பது உங்களுடைய விருப்பம், நீங்கள் அப்படி தான் என்னை நடத்துறீங்க அப்படி சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. என்னை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. எனக்கு கீழே பாருங்க, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த பிள்ளைகளும் கீழே அவங்க வாழ்க்கை மட்டமாக போகிறத அவர் விரும்புறதே கிடையாது. உங்களை ஒருத்தவங்க மட்டமாக பேசுகிறதோ மட்டமாக பார்க்குறதோ கடவுள் வைக்கவே விட மாட்டார். தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தான் போய் தப்பாக வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். கடவுளுடைய விருப்பம் அது இல்லை. உங்கள் வாழ்க்கையை வந்து அழகுபடுத்துகிற தேவன் அவர். உங்கள் வாழ்க்கையை சிறப்பாய் நடத்துகிற கர்த்தர் அவர். ஆகையால் கடமை அவருக்கு இருக்குது, பொறுப்புகள் அவர் இருக்குது. அவர் கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குன்னு நீங்கள் மாதிரி அதை விசுவாசிங்க. நீங்கள் அப்படியே நம்புங்க. அந்த சத்தியத்து மூலியமாய் ஆண்டவர் கண்டிப்பாக என்னை என் குடும்பத்தை நடத்துவார். என் பிள்ளைகள் தப்பான வழிக்கு போகவே முடியாது. பாருங்க, அவங்க பற்றி சொல்லுவாங்க பிள்ளைங்க எப்படி போகுது அப்படி போகுது. உங்களுக்கு சில விஷயம்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா கர்த்தரை நம்பணும். என் பிள்ளைகள் தப்பாகவே போகாதுன்னு அதை நம்புறது இல்லை. நம்மளால பல குழப்பம் உண்டாகுது. புரியுதுங்களா? நம்மளாம் அடுக்கடுக்கு சில காரியங்களை வச்சிடறோம். சண்டை போட்டுருவாங்க, பிரிஞ்சிருவாங்க, அப்படி இப்படி. தயவு செய்து அப்படி பேசவே கூடாது. முதல்ல நானும் சொல்கிறேன், கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை விட எந்த காரியம் நடந்துருமா? கர்த்தருக்கு மேலே எதுவுமே கிடையாது. கர்த்தர் தான் எல்லாமே. புரியுதுங்களா? கர்த்தரால் எல்லாம் கூடும். நம்ம அந்த மாதிரி சரியாக நம்பாதனால அவரை நம்ம மட்டுப்படுத்துகிறோமா, அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறோம், கொச்சப்படுத்துகிறோம். அவரை முன் வச்சுட்டே நம்ம வேற மாதிரி பேசும்போது அவருக்கு கோவம் வருது பாருங்க. அப்படி பேசக்கூடாது. உன விளையங்கணும், கர்த்தர் இருக்கிறாரு, என் பிள்ளைங்க நல்லா இருக்கும், தப்பான வழியே போகாது. மனுஷங்க சொல்லலாம் சில நேரம், உன் பிள்ளை அப்படி போகிற மாதிரி தெரியுது, நான் அந்த பார்த்தேன் இப்படி பார்த்தேன்னு. ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் சத்தியம் உண்மையை மாற்றும். புரியுதுங்களா? இன்னைக்கு உங்கள் பிள்ளை இப்படி இருக்கலாம். பிள்ளைகளுக்காக கடவுளை விசுவாசிக்கும் போது என் பிள்ளையை கர்த்தர் நடத்துவார். அது அவருடைய கடமை. அவர் அழகாக கைட் பண்ணுவார், சூப்பராக பண்ணுவான்னு சொல்லி பாருங்க. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க தப்பான வழியில் போனால் கூட கர்த்தர் திருப்பி சரியான பாதைக்கு நிறைய கொண்டு வருவார். ஜோராக கலந்துட்டுவோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையால் நீங்கள் வந்து பயப்பட அவசியம் இல்லை. பயப்படாமல் இருக்க முடியல. எப்படி இருக்க முடியும்? கடமை. யாருடைய கடமை? அப்போ நல்லா கவனிங்க. உங்களுக்கு வந்து பணத்தில் பொருளாதாரத்தில் கடவுள் உதவி செஞ்சே ஆகணும், செய்வார். அதை தான் நீங்கள் நம்பணும். எனக்கு உதவி செய்வீங்க நம்பணும். உங்கள் கை எங்கே நோக்கி இருக்கணும்? கர்த்தரை நோக்கி இருக்கணும். என்னென்ன காரியத்தெல்லாம் உங்களுக்கு உதவி தேவையோ கர்த்தரை தான் நம்பணும். கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். ஏன்னா அழைத்து வந்தது கர்த்தர், கொண்டு வந்தது கர்த்தர். அவரை பற்றி எனக்கு சொல்லி கொடுப்பதும் அவர் தான். புரியுதுங்களா? என் மூலியமா உங்களுக்கு சொல்லித்தராரு. பார்த்தீங்களா? இதெல்லாம் யார் சொல்லித்தரா? அவர் சொல்லித்தரா. அவர் எல்லாம் பண்ணுறாரு பாருங்க. புரியுதா? ஹல்லேலூயா. ஆகையால் கண்டிப்பாக உதவி செய்வார். தைரியமாக இருக்கலாம். இப்போ சொல்லலாம், இந்த மாதிரி ஜெபம் பண்ணி பாருங்க, ஆனந்தமாக இருக்கும். உங்கள் ஜெபமே சூப்பராகிடும். ஏன்னா உங்களுக்கு அவருக்கும் ஏதோ ஒரு போராட்டமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா கடவுள் குறித்து ஒரு தவறான ஒரு தெரிந்து கொள்ளுதலும் புரிந்து கொள்ளுதல் தான் சில நேரம் ஜெபத்தில் போராடுற மாதிரி பண்ணுது. அவர் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்குது, அவர் மீது ஒரு கசப்பை உண்டாக்குது. அவர் எனக்கு எதுவுமே உதவி செய்ய மாட்டான்ற ஒரு எண்ணத்துக்கு என்ன பண்ணா கொண்டு போயிது பாருங்க. இந்த மாதிரி சத்தியங்கள் அதுலேருந்து உங்களை விடுவிச்சிடும். என்ன பண்ணிக்கணுமா? அப்படி கிடையாது. உனக்கு மேலே அவர் வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அவர் கண்டிப்பாக உனக்கு செய்வார். அப்போ அதை நீங்கள் நம்பணும். ஜெபத்தில் அதை சொல்லணும், கர்த்தாவே இதுவரை உங்களுடைய கடமையை நீங்கள் செஞ்சுட்டீங்க, என்னை பாதுகாத்தீங்க, இது வரைக்கும் நான் சாப்பிட்றது உங்களால், இனியும் கைவிட மாட்டீங்க, இன்னும் என்னை மேலே தான் கொண்டு போவீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தரை சொல்லி துதிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சந்தோஷமா இருங்க. முதல்ல இந்த இருப்பதை நினைச்சு சந்தோஷப்படுத்துங்க. சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இல்லாத ஒரு ஜெபம், துக்கமுகமான ஜெபம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வராது. நல்ல தெளிவாக விளைக்குங்க. இதெல்லாம் உண்மை, ஆவிக்குரிய சத்தியம், உண்மையான சத்தியம். ஏன் நிறைய நன்மைகள் பெறலன்னா துக்கமுகத்தோடு கர்த்தரை ஜெபம் பண்ணுறது. துக்கமுகமாக இருக்காதீங்க, சந்தோஷமா திருப்திப்படுங்க, சகித்து கொள்ளுங்க. இந்த ஸ்வாமம் நமக்குள்ள வேணும் இல்லை? அப்போ இந்த பிரச்சனைகள் போனால் தானே சகிக்க முடியும். எல்லாமே நல்லா இருந்தால் எங்கள் சகிப்பு தன்மை எப்படி உங்களுக்கு உருவாகும்? சொல்லுங்க பார்ப்போம். அங்கே இடுக்கும், இங்கே எடுக்கும், இங்கே இருக்கும், இங்கே ஒடுக்கும், அதே கடுப்பாக இருக்கும். அப்போ தான் கோபம் வெறுப்பெலாம் வரும். கர்த்தர் இப்போ தான் நீ சகிக்கணும், உன்ட்ட அந்த ஸ்வாவம் இருக்குது, அதில் நட அப்படின்றது. சகித்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். என் கண்களே காணும், அந்நிய கண்கள் இல்லை, முதல்ல என் கண்ணு காணும், அதுக்கப்புறம் அந்நிய கண்கள் காணும். எனக்கு ஏளனமாக பேசினவங்க, ஏளனமாக இருக்கிற மத்தியில் கடவுள் என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். கடவுள் என்னை மேன்மைப்படுத்துவார். அப்படி சொல்ல பாருங்க. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி எல்லாம் எழுப்பிப்போம். தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம்.